கிலோ வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒயிட் கிளாத்தில் தொடச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி போட்டுக்கிட்டேன். 2 சின்ன தக்காளி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக மல்லி சின்ன சின்னதாக நறுக்கி, கருவேப்பிலை ஒரு கொத்து இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இந்த உப்பு தேவைக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு வேணானாலும் விட்டுறலாம். நீங்கள் உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுட்ரு வறுத்து அரைச்சது, அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். லெமன் ஒரு 5 6 சொட்டு விட்டுக்கிட்டேங்க. இது கலவை வந்து எனக்கு ரொம்பவே இப்படி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஈக்குவலாக நான் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் வந்து கூட குறைச்சல் சேர்த்துக்கலாம். ஜீரக பொடியும் மிளகு பொடியும் இதை நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். வெண்டைக்காயை வதக்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது சாலட் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து கார வெண்டைக்காய்னு சொல்லலாம், வெண்டைக்காய் சாலட்னு சொல்லலாம். பொதுவாக லெட்டூஸில் நம்ம பர்பிள் கேபேஜில் இப்படி வெளிநாட்டு காய்கறியிலலாம் செய்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம ஊர் வெண்டைக்காயிலே செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டுங்க. அதுவும் கொஞ்சம் நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா அதில் உப்பு காரம்லாம் சேர்ந்து அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.